அவங்க சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் சமைச்சு கொண்டு போறேன், அவளை சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? பாருங்க, என் பொண்ணுக்கு 100 ஆயுசு. மா தேவானே, இப்பதாண்டி உன்னை பத்தி நான் உன் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். மா, நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க வீடே ஒரே ரணகலமா இருக்குமா? ஏன், அந்த யாழினி திரும்ப உன்னை ஏதாவது சொன்னாலா? அது இல்லம்மா, இப்பதான் கபிலன் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு போனாரு. கபில ரொம்ப நல்ல பையனாச்சே, அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்து சண்டை போடணும்? பெரியசாமி அங்கிள் வந்து போன விஷயம் உன்கிட்ட சொன்னலம்மா, அது தெரிஞ்சு கபிலன் வந்து சண்டை போட்டு போறாரு. அவங்க அப்பாவை இழுத்தா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அந்த புள்ள கோவப்பட்டதுல என்னமா தப்பு இருக்கு? பாவமா அந்த பெரியசாமி அங்கிள். நாச்சிமுத்து பெரியப்பா பா வாய்க்கு வந்ததெல்லாம் அன்னைக்கு பேசிட்டாரு. மனுஷங்களாம்மா இவங்களாம். ச்சே, ஆனா இதை மட்டும் நான் இங்க சொன்ன நம்மள திட்டுவாங்க. அம்மாடி தேவானே, நமக்கு ஏமா இந்த வீண் வம்பலா? இத பாரு, அமைதியா போயிடு. இந்த மாதிரி நேரத்துல அந்த குடும்பத்தோட வாயில தேவையில்லாம விழுந்துட்டு இருக்காது. மா, நாச்சிமுத்து பெரியப்பாவோட குடும்பம் இருக்கே, குடும்பமாம்மா அது. சரியான கேடு கெட்ட குடும்பம். சரி, அவங்க பேச்ச விடு. இந்த மாதிரி நேரத்துல நல்ல மனுஷங்க, நல்ல சிந்தனை, இதுதான் வேணும். இத பாரு, அம்மா உனக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கொண்டு வரேன், நானே அதை உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? சரி, சீக்கிரம் வா. சரி. ஏய் தெய்வானே, என்ன எங்க குடும்பத்தை பார்த்தா உனக்கு கேடு கெட்ட குடும்பம் மாதிரி தெரியுதா? ஐய, என்ன பண்ற, என்ன பேசுறங்கறத பாக்குறதா உன் வேலையா? நான் சரியாதான் சொல்லிருக்கேன் உன் குடும்பத்தை பத்தி. ஏய், வாய அடக்கி பேசு. ஏய், நான் அப்படித்தானே பேசுவேன். உங்க குடும்பமே புடித்தக்க காதல பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் கேடு கெட்ட குடும்பம் தானே? ஏய், என்ன சொன்ன? அடிப்பே நீ? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே என் குடும்பத்தை கேவலமா சொல்லுவேன்? ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன். உன் குடும்பம் ஒரு கேடு கெட்ட குடும்பம், கேடு கெட்ட குடும்பம், கேடு கெட்ட குடும்பம். ஏய், திரும்ப திரும்ப என்னடி உனக்கு? என்ன உன்னை சும்மா விட மாட்டேன். தெய்வானே, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு என்ன பண்ணி வச்சீங்க? மா, 2 பேர் அசிங்கமா மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்கம்மா. ஐயோ, என்னம்மா அதெல்லாம்? அப்பா, நான் போய் தடுக்கலனா இன்னும் சண்டை போட்டுட்டே தான் இருந்திருப்பாங்க. என்ன இதெல்லாம்? தெய்வானே, சொல்லு, அடிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு? இந்த வீட்ல சிசிடிவி கேமரா வைக்கணும்னு யாருமே கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு பதிலா தான் யாழினி இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேன், யார் கூட பேசுறேன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. எனக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா? இரு இரு, நான் கேக்குறேன். யாழினி, தெய்வான சொல்றதெல்லாம் உண்மையாமா? அவ என்ன பண்றான்னு நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நாங்க கேடு கெட்ட குடும்பம்னு போன்ல இவ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காத்த. அதை கேட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? முதல்ல என்ன பேச்சுது? ஏன் குடும்பம் உன் குடும்பம் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம். தெய்வானே, இது நம்ம வீட்டு விஷயம். அது எதுக்குமா தேன்மொழி கிட்ட போய் பேசணும்? ஏன் பேசக்கூடாது அத்தை? இல்ல ஏன் பேசக்கூடாது அத்தை? அவங்க என்னோட அம்மா, மாமாவோட ஒரே தங்கச்சி. அவங்களுக்கு இங்க நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க அம்மா கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். தெய்வானே, இப்படிதான் பெரியவங்களை எதிர்த்து பேசுவியா? நான் ஒன்னும் அத்தைய தப்பா எதுவும் பேசிடல. அத்தை கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அது எப்படி எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கும்? என்னக்கா இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல புனிதா, ஒத்தைய தன்னோட வீட்டுல தன்னோட இஷ்டத்துக்கு வளர்ந்த பொண்ணு இல்லையா, அதனால பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியல. பெரியப்பா, கூட்டு குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், இதெல்லாம் பொறுமையா நாம தானே மாப்பிள்ள சொல்லி கொடுக்கணும். சும்மா நான் தனியா வளர்ந்த பொண்ணுன்னு சொல்லி காட்டிட்டு தானே இருக்கீங்க. ஆமா, நான் தனியா வளர்ந்த பொண்ணுதான். ஆனா இவ எல்லாரும் கூட தானே வளர்ந்தா. கொஞ்சமாச்சும் மத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை அறிவு கூடமா இல்ல. முதல்ல அவளுக்கு அறிவு சொல்லுங்க, எனக்கு சொல்லாதீங்க. தெய்வானே, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இப்படி புகுந்த வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே போய் பிறந்த வீட்டுல சொல்லிட்டு இருக்க கூடாதுமா. நீ பண்றது தப்பு. எனக்கு எதுவும் தப்பா தெரியல அத்தை.
எங்க கல்யாணத்திலே இவங்க பண்ண கூத்த நான் எதையும் மறக்கல. இப்ப புனிதாக்காவோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. அத பத்தி நான் எங்க அம்மாட்ட புலம்பிட்டு இருந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மாடி, நீ இவ்வளவு வாய் பேசுவேன்னு எனக்கே இன்னைக்குதாம்மா தெரிஞ்சது. அண்ணிய மீறி இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு வார்த்தை பேசினது இல்ல. நீ என்னடானா அவங்கள எதிர்த்து பேசுற அளவுக்கு தயாராயிட்ட. அப்போ உங்க பொண்ணு பண்ற தப்பு எதுவுமே உங்க கணக்கு தெரியாது, அப்படிதானே? ஐயோ கடவுளே, தெய்வானே, பேச்ச வளர்த்துக்கிட்டே போகாதம்மா. பெரியவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றத கேளு. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. எது சரி எது தப்புன்னு பெரியவங்களுக்கு தெரியும். என்னம்மா நீ? யாழினி, உனக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். தெய்வான விஷயத்துல நீ திரும்ப தலையிட கூடாது, புரியுதாமா? இங்க யாரு சரி தப்புன்னு பார்த்தால முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. இந்த வீட்டுல ஏமாந்தவ யாரு? அவ தலையில மொத்த குற்ற உணர்ச்சி ஏத்திட்டு இது நம்ம குடும்பம்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஐயோ தெய்வான, இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. அவ எதுக்கு அமைதியா இருக்கணும்? அம்மா, தெய்வான் அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டா? அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட மனசுல உள்ளதை பேசுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குதானே? நம்ம கிட்ட எதிர்த்து பேசினான்னு சொல்லுங்க, அதை நானே கண்டிக்கிறேன். அதை விட்டுட்டு அவ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எல்லாரும் அவளை சுத்தி நின்னு பேசி அவளை பிரஷர் பண்றது நல்லாவா இருக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். டேய் சரவணா, சரவணா, நான் தெய்வானை எதுவும் தப்பாவே சொல்லலப்பா. எதுக்கு வீட்ல அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க அதை மட்டும் தான்ப்பா சொல்ல வந்தேன். இல்லம்மா, இந்த விஷயத்துல நாம தெய்வானைய மட்டும் தப்பு சொல்ல முடியாதுமா. யாழினி பண்ணதும் தப்புதான். அக்கா புரியல, திரும்பவும் ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரி சொல்றீங்க? நான் சரியாதான் பேசியிருக்கேன். புனிதா, நீ இவ்வளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அவ எப்படி பேசுறான்னு பார். அத்தை, திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. இந்த நேரத்துல தெய்வானையோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் விடுறீங்களா இத? என்னையே சொல்லு. அண்ணே, அண்ணி, தேவானே. எல்லாரும் ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் நடுவுல ஏதாவது வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா மாப்பிள வரலையா? எங்கன்னு ஏதோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அங்கேயே உட்காந்துட்டாரு. சரின்னு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். தேவானிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேனே. இந்த மாதிரி நேரத்துல தானே அவளுக்கு வாய்க்கு ருசி சமைச்சு போட முடியும். குடுமா. வா, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். வா, வந்து சாப்பிடு. இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு கேடு. எனக்கு ஒண்ணும் வேணாம், போமா. தேவானே, தெய்வான, என்ன இவ? எதுக்காக இவ இப்படி கோவப்பட்டுட்டு போறாண்டி? பேருக்குத்தான் பெரிய ப்ரொஃபசர் குடும்பம். ஆனா பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியலையே.